ஜெய ஆகாஷ் வந்து லண்டன்லேருந்து வந்தார். அப்போ ஒரு பெரிய கிசு கிசு வெளியிட்டேன். அதான் உண்மையான கிசு கிசு. என்ன அதை சிரிச்சுட்டார ஆதாரம் இருக்கு. அதாவது இவரும் லண்டன்லேருந்து வர்றாங்க, அவங்களும் லண்டன்லேருந்து வர்றாங்க, காதலிக்கிறாங்க. அப்புறம் வேற நடிகரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஒன்றுமே எங்க யோக்கியங்கிறது உண்மையில சொல்கிறேங்க, யோக்கியனுங்கிறது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ நண்பர் ஜெயாகாஷ் மிகச்சிறந்த நடிகராக வலம் வர வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கிற ஜாம்பவான்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கேரளா நல்லா இருக்குது, கர்நாடகா நல்லா இருக்குது, மலையாளம் நல்லா இருக்குது. தமிழ் சினிமா மட்டும் நல்லா இல்லை. அது காரணம் என்னென்னா, தலைமை ஒழுங்காக இருந்தால் மீதி உள்ளவங்க ஒழுங்காக இருப்பாங்க. நான் தலைமைன்னு சொன்னது சினிமா தலைமையை தான். நீங்கள் வேறையோ தப்பாக நினச்சிடாதீங்க, அதை பேச விரும்பலை. என்ன காரணம்னா, இன்றைக்கு முதல்வராக இருக்கிற அருமைச்சவர் மு.க. ஸ்டாலின் சினிமாவிலேருந்து போனவர் தான். அதே மாதிரி இன்றைக்கி விளையாட்டுத்துறை, திட்ட அமலாக்கத்துறை, அதான் மெயின். எல்லா ஃபைலும் வந்துட்டு போக வேண்டிய இடம் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட இருக்குது. அவர் நம்ம சினிமாவிலேருந்து போனவர் தான். இப்படிப்பட்டவரை நம் வைத்துக்கொண்டு இன்றைக்கி திரைப்பட சங்கங்களை பாருங்கள், கில்டு மூடியாச்சு. மூணு மட்டும் இல்லை, கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, தேர்தல் நடத்தலாமா வேண்டாமான்ட்டு. அதேமாதிரி தயாரிப்பாளர் சங்கம் எடுத்துங்க, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், செயல்படாத சங்கம், முரளி ராமாயணன் தலைமையில் ஒரு சங்கம். எந்த ஒரு விஷயத்துக்காவது இந்த சங்கங்கள், சரி நடிகர் சங்கத்தை எடுத்துங்க, அதுவும் அப்படி தான். ஏதோ பேருக்கு நடிகர் சங்கம் இருக்கே தவிர எந்த விஷயத்திலையும் இந்த புதிய தயாரிப்பாளருக்கு உதவவில்லை. இது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. இன்றைக்கி கேரளாவில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னா நடிகர்கள், விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போராடுறாங்க, மறுநாளே ஜெயிச்சிடுறாங்க. நம்மளால் அது முடியல. அதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். என்ன காரணம்னா, இன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னாங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்க, நாங்கள் வந்து புதிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பயிற்சி அரங்கம் நடத்த போகிறோம். நாங்கள் இது வரைக்கும் அதை பற்றி ஏதாவது மூச்சு பேச்சு உண்டா? சகோதரர் லியாகத்திலேயே இருந்தால் பதில் சொல்லணும். ஏன்னா அவர் இயக்குனர் சங்கத்தில் இருக்கார். ஏன்னா நான் ஒரு மீடியாக்காரன், கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை பேசி ஆகணும். தயாரிப்பாளர் சங்கம், எப்பா இவ்வளோ போட்டால் இவ்வளோ முதலீடு வரும், உன் கதை என்ன, பேசிக்காக என்ன, இதெல்லாம் இந்த மாதிரி கதை வந்துச்சு. நான் இந்த வாரம் 4 படம் பார்த்தேன், 4 படம் ஒரே கதை தான். எப்படிங்க எங்களுக்கே பொறுக்க முடியல. ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவில் ரயிலை ஓட்டி அங்கேருந்து பணத்தை கொண்டு வந்து இங்கே ஒரு பேய் படத்தை எடுத்திருக்காரு. நானே ஏன்னா விமர்சனக்காரங்க இருக்கேன் பார்த்தீங்களா, தினசரி ஒரு தலைவலி இல்லைங்க, 4 தலைவலியை சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் தான் பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கோம். ஏன்னா அது விமர்சனம் எழுதுறதுக்குள்ளே போதும் ஆகி ஒரு 4 படத்தை விமர்சனம் எழுதுன்னா இதில் யார் நடிச்சிருந்தா, இதில் யார் நடிச்சிருந்தா, இது என்ன கதை, எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது ஒரு பெரிய எங்களுக்கே அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன எச்சட்டா போட்டுங்க. ஒரு பத்திரிகை விமர்சனம் பண்ணுறதுக்கு நாங்கள் ஓசியில் படம் பார்த்துட்டே இப்படி இருக்கும்போது காசு கொடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு படம் இன்னைக்கு பேன் இண்டியா இப்படின்னு ஒரே கலையபுரமாக இன்றைக்கி பல கோடி ரூபா, 100 கோடியோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுத்துருக்காங்க. குரங்கு கூட உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா குரங்கு இலவசம் சொன்னாங்க, ஆனால் குரங்கு கூட வரல. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக படம் எடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்கலாக ராமாயணம்னு சொல்கிறாங்க. ராமாயணம் ஐயா ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தெரிஞ்சவங்களை கூட வேலைக்கு வைக்க அந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் திறனை இல்லை. அவ்வளோ கேவலமாக இருட்டிலே ராம எல்லா வேலையும் பண்ணுறாரு. உண்மையிலே நீங்கள் போய் பாருங்கள், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் பெரிய தப்பு நடந்து போச்சு. இருட்டிலே எல்லா வேலையும் ராமனை பண்ண விட்டுறாங்க. அவர் ராமனை பார்த்தா முஸ்லீம் பாதுஷா மாதிரி இருக்கார். அவர் கொடுமை தாழ முடியல. ஏன்னா ராமாயணத்தை அவ்வளோ கேவலமாக கிழிச்சு படம் எடுத்திருக்காங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம இடத்துல வந்து ஒரு ஒற்றுமை வேணும். இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கம்னா, எப்போ வாங்க, என்ன கதை கொண்டு வந்துருக்கீங்க, இது யார் போட போகிறீங்க, என்ன கதை, அதுக்குன்னு ஒரு 10-15 வெற்றி பெற்ற இயக்குனர் குழு வச்சு இந்த கதை வித்தியாசமாக இருக்குது தேரும் அப்படி நீங்கள் சொல்லுங்கள். வரவங்கெல்லாம் பணத்தை போட்டு படம் எடுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஏன்னா ஒரு ஷோ ஓடுது, ஒரு ஷோவில் இவங்க தான் முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் டிக்கெட் வாங்கி நான் பார்த்துருக்கேன். அதாவது எப்படின்னா உலகம் சுற்று வாழ்வே 100 நாளும் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி ஓடிச்சிங்க எல்லா தேட்டர்லையும். தேவி பிரடிசு, உமா, அகஸ்தியாவில் ஒரு படம் சொல்லுங்க. இன்றைக்கி முதல் ஷோ பார்த்துட்டு வரான் 200 ரூபா கொடுத்துட்டு, உடனே வந்து ஐயோ கவுத்துட்டாங்க,
ரொம்ப மோசங்க, உள்ளே இருக்க முடியல. துட்டை திருப்பி கேட்கணும்னா அது ஒன்று. இப்போ அதாவது செயல்படாத எம்எல்ஏ எம்பிக்களை திருப்பி வாங்குறதுக்கு ஒரு சட்டம் வர்ற மாதிரி, ஏயா படம் இல்லை இல்லையா காசு திருப்பி கொடு அப்படின்னு சட்டம் வரணும். அப்போ தான் இந்த தயாரிப்பாளர்களும் இயக்குகின்றவர்களும் மற்றவர்களும் இருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் சகோதரர் இயக்குனர் சொன்னார், ஆள் பாதி ஆளப்பாதி கண்டிப்பாக வேணும். இன்னைக்கு ஸ்டண்ட் இயக்குநரில் பாருங்கள், 100 பவுன் கழுத்தில் போட்டிருப்பாங்க. நான் போட்டுக்கிறது பிரேஸ்லெட்டு, என்ன இதுவும் 4 லட்ச ரூபா தான், வெள்ளி இல்லை பிளாட்டினம். எதுக்குன்னா இதை பார்த்து தான் அவன் நம்மளை மதிப்பிடுறான். நம்ம 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 உடம்புல என்ன இருக்குது, மூளையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கறது இல்லை. இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் காசு இருந்தால் தான் படம் எடுக்க முடியும். இப்போ கணக்கெடுக்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு படம் வேறு தயாரிச்சிருக்கேன், ரொம்ப பேர் தெரியாது. அழகிய கண்ணேன்னு ஒரு படம், மகேந்திரன் டைரக்ஷனில். நானும் ஒரு அழகிய கண்ணே இப்போ வந்த படம் இல்லை, இப்போ வரப்போகிற படம் இல்லை, அது இயக்குனர் விரிப்புகள் மகேந்திரன் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு ஒரு அமைச்சர் வந்து பணம் கொடுத்தாரு, எடுத்தேன். ஏங்க அப்புறம் நான் படம் எடுத்தேன்னா நம்பணும்ல. இவன்ட்ட எதியா காசு? அப்போ இவன் பத்திரிகாரன் தானே, ஒரு போலீஸ் வேலையிலேருந்து ரிசைன்மெண்ட் வந்தானே, அப்போ விஆர்எஸ் கூட கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்மை சொல்லல. ஆமாம், எனக்கு ஒரு அமைச்சர் பணம் கொடுத்தாரு, அவர் தான் மகேந்திரனை போடுன்னு சொன்னார், அவர் தான் மகேந்திரன் அட்வான்ஸ் கொடுக்க வச்சார், அவர் தான். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், அதுக்கப்புறம் எனக்கு மஞ்சப்பையில் அமைச்சர்கிட்டருந்து பணம் கொடுத்தவர் அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிட்டார். ஆமாம், ஓ பன்னீர்செல்வம் எனக்கு மஞ்சப்பையில் பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ அந்த மந்திரி யாருன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் இப்போ நிஜம் சத்தியமான உண்மை. அதுக்கப்புறம் தான் சரி நாம் இன்னொரு சாண்டோ சின்ன பார்த்து ஒரு மாதிரி ஆக முடியாது, ஒழுங்காக நமக்குள்ளே பிழைப்பை ஓட்டோன்னு சொல்லிட்டு நான் பத்திரிகாரனாகவே இருந்துட்டேன், நடிகனாக இருந்துட்டேன். ஏன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்துச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் தங்களுடைய கதையை ஒரு 10 இயக்குனர்கிட்ட சொல்லி இது. ஆனால் அதில் ஒரு சந்தேகம் வந்துடுது, 10 இயக்குனர் சொன்னால் அவன் கதையை தீடிச்சானா அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு படம் தண்டட்டின்னு ஒரு படம், தண்டட்டி காணாமல் போச்சு, அது அங்கே கதைன்னு சொன்னார். உடனே அண்டாவை காணன்னு ஒரு படம் எங்களுக்கு விமர்சனமே எழுதாதீங்க, நீங்கள் படத்தை போட்டு பாருங்கன்னு சொல்லி போட்டு காமிச்சிட்டார். ஆக ஒரு நாட்டு 2 சீன் ஒன்றா இருந்தால் போதும், உடனே காப்பி அடித்தாங்க நீ சொல்லிட வேண்டியது. எப்போ கதையை மொத்தம் 10 கதை தான்ப்பா இருக்குது, அதில் இருந்தால் கிட்டத்தட்ட 400-500 கதைகள் உருவாகுது. அப்படி இன்றைக்கி சினிமா வந்து ஒன்றாக இல்லை. தமிழ் சினிமா பிரிஞ்சு கிடக்கு. ஒரு படம் ஒன்றா அவனே காமிச்சு கொடுத்துட்றான், இந்த மாதிரி படம் ஓடுதுன்றான், இன்கம் டேக்ஸ் வந்துடுறான். உண்டா இல்லையா? பார்த்திங்க சொன்னாலும் இன்கம் டேக்ஸ் வந்தீங்க பன்னீர்செல்வனுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஓடினாலும் வருமான வரித்துறை வந்துடுறாங்க, ஓடலைன்னா வட்டிக்காரன் வந்துடுறான். இப்படி தான் இன்றைக்கி உள்ள திரைப்பட சிரிக்காதீங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய தயாரிப்பாளர்கள் என்ற இந்த கருத்து பரிமாற்றங்கள் செஞ்சிடறாங்க. சமீபத்தில் ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் சிங்கப்பூரில் போய் நம்ம டைரக்டர் போய் ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டார், டீ குடிக்க வந்த இடத்துல கவுத்துட்டான். அந்த ஆள் படம் எடுத்துட்டார். மனுஷன் உட்காந்து பார்க்க முடியல சாமி, அந்த ஆள் செத்தே போயிட்டான், படத்தை பார்க்காம செத்து போயிட்டான் ப்ரொடியூசர். ஏன்னா இன்னைக்கு இங்கே தான் தயாரிப்பாளர் எப்படின்னா சிங்கப்பூர்லேயும் போய் கவுத்துட்டு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கார்பரேட் நிறுவனங்கள் நிறைய வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 8-9 கார்பரேட் நிறுவனங்கள் வந்துச்சு. ஏன்னா நாங்கள்லாம் பத்திரிகாரன் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சிருக்கோம். ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனும் இப்போ இல்லை. ஐயோ தமிழ் சினிமாவா அப்பாப்பா, அதாவது ஜட்டி இருக்கும்போது உருகிடுவாங்க, ஜட்டியை கொண்டு உருகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அவப்பேர் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்குது. ஒரே இன்னைக்கு சொன்னாங்க சின்ன படம், எனக்கு அவர் மேலே எனக்கு எந்த கோபம் இல்லை. என்ன தமிழ் செல்வனா சார், அன்பு செல்வன் சின்ன படங்களுக்கு ஒரு கதவு திறந்து வச்சுருக்காரு, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கு செய்ய வேண்டியது தமிழக அரசுக்கிட்ட சின்ன பட்ஜெட் படங்களுக்கு நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், செயல்படாத சங்கம், பெப்சி, கில்டு, லொட்டு லூசுக்கு எல்லாம் சேர்ந்து ஒற்று மொத்தமாக முதலமைச்சரை பார்த்து பட்ஜெட் படங்களுக்கு வரி விலக்கு கொடுங்க, ஒரு 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 50 தியேட்டர் கொடுங்கப்பா, தமிழக அரசு ஒரு 50 தியேட்டர் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. உண்டா இல்லையா? இதையும் ஒரு மீடியாக்காரன் சொல்ல வேண்டியிருக்கு. முதலமைச்சர்கிட்ட போய் ஒட்டுமொத்தமாக ஐயா நீ இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆக முடியல, அதனால் ஒரு 50 படங்களுக்கு
நீங்கள் ஆண்டுக்கு வரி விலக்கு கொடுங்க. அப்படி கேட்டால் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களே படத்துக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணுன்னு 6 வருஷம் கொடுக்காமல் இருக்கோம், துட்டு இல்லை, கஜாலாம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் ஒன்றுபட்டால் இந்த அரசிடம் போய் இந்த மாதிரி வரி விலக்கு கொடுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பட்ஜெட் பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இதை பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் தயாரிப்பாளர்கிட்ட போய் சேரலை. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் இப்போ புரட்சியாளர் எம்ஜிஆர் இருக்கும்போது ஏன் மைசூரில் போய் படம் எடுத்தார் தெரியுமா? இதெல்லாம் தெரியாத விஷயங்களுக்கே நான் சொல்கிறேன். அப்போ 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க கர்நாடக அரசு தமிழ் படத்துக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க கிஃப்ட்டு, சப்சிடி. அதனால தான் அன்னைக்கு ராமநாராயணன் சார் எல்லா படங்களும் மைசூரில் போய் ஷூட் பண்ணார். இன்றைக்கி அந்த நிலைமை இருக்கா? பாண்டிச்சேரி கவர்மெண்ட் செய்யறதுன்னு சொல்கிறாங்க. அந்த முதலமைச்சர் வாங்கப்பாங்கிறாரு. ஒரு சிலர் போய் பண்ணிக்கிறாங்க. அவங்கெல்லாம் பெரிய பட தயாரிப்பாளர்கள் போய் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அரசை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த சினிமா தொழில் வளரும். நான் அதிகம் பேசிட்டேன், நானே கொஞ்சம் அவசரம் போகணும். அதனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில், ஏன்னா நான் வெளியே காரில் ஏற போயிட்டேன். அப்போ தான் நண்பர்கள் சொன்னாங்க, சார் வந்து பேசுங்க, கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்குன்னு. அதேமாதிரி நான் கண்டென்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். இன்னொரு விஷயத்தையும் சார், யோக்கியன் படம் அதான் சார், நான் வந்து முதல்ல ஜெயாகாஷ் வந்து லண்டன்லேருந்து வந்தார். அப்போ ஒரு பெரிய கிசு வெளியிட்டேன். அதான் உண்மையான கிசு. என்ன அதை சிரிச்சுட்டார். ஆதாரம் இருக்கு. அதாவது இவரும் லண்டன்லேருந்து வர்றாங்க, அவங்களும் லண்டன்லேருந்து வர்றாங்க, காதலிக்கிறாங்க. அப்புறம் வேற நடிகரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஒன்றுமே ஏங்க, யோக்கியங்கிறது உண்மையில சொல்கிறேங்க, யோக்கியனுங்கிறது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ ஆனால் அதாவது நான் என்ன இல்லை என்ன காரணம்னா, ஏங்க மேட்ரு சொன்னானுங்க சிரிப்பாங்க. நீங்கள் ஒரே புலம்புனீங்கன்னா பாதி பேர் கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை கவனிங்க. நிறைய பேர் உங்களை மாதிரி தான் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உண்மையான விஷயம் என்னென்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ்னால் இஷ்டம். அவங்க சொன்ன மாதிரி பிரபுதாசனை பார்த்து டான்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஃபேமஸ் ஒரு டான்ஸ்னால தான் வந்தேன். சின்ன வயசுல காசு எனக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நடிகரோட ஒய்ஃபு அதெல்லாம் போய் சரி, நன்றி. சரி, விளக்கம் கொடுத்தேன். ஆமாம், என்ன காரணம்னா கல்யாணம் ஆகிட்டு, அதனால் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. இப்போ ஏங்க நான் பேரே சொல்லலைங்க. அதேமாரி இந்த இயக்குனர் அவர்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஜெயாகாஷ் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தர் சினிமா எடுத்து எப்படிங்க எடுப்பார்? அப்போ அவரை ஒழுங்காக உதவி இயக்குனரை அமர்த்திக்கிட்டு, இந்த மாதிரி கதை எழுது, சீன்னா இவ்வளோ தான் இருக்கணும், சீன் ஓப்பனிங்னா என்ன, எண்டுன்னா என்ன, அது எத்தனை நிமிஷத்துக்கு மேலே போகணும், க்ளோஸ்அப் எது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் அனுப்பிச்சுக்கிறார். சாய் கிருபா வந்து சாய் பிரபா மீனா வந்து ஒய்ஃபா, சரி சாய் பிரபா மீனா இயக்கத்துக்கு தயாராகி கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, ஒரு தோற்றப்பொழிவுங்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது. அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. தோற்றப்பொழிவு இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வர்றது கஷ்டம். அகத்தியனே யாரும் மரியாதை கொடுக்கல. அகத்தியர் கோயிலே கிடையாது. அதனால் அவ்வளவு பெரிய விஷயங்களில் கொஞ்சம் தோற்றப்பொழிவு வேணும். நீங்களும் கொஞ்சம் நல்லபடியாக ஒரு ட்ரெஸ்ஸு கொஞ்சம், அதாவது ஆள் பாதி ஆடப்பாதி மாதிரி நம்ம இயக்குனர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கொஞ்சம் கவர்ந்துக்கிட்டு அப்படி கெத்து காமிச்சா தான் நம்ம சினிமாக்காரங்களே ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பொறுத்தவரை எனக்கு சொல்லணும்னு சொன்னார் பார்த்தீங்களா, இந்த எல்லா கதாநாயகர்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயினை தான் வச்சுருப்பாங்க, இல்லை அக்கா தங்கச்சியோட வச்சுருப்பாங்க. 4 நடிகைகள் அவர் மேலே தலை வச்சுருக்காங்க. அப்போ படம் எப்படி கிளுகிழுப்பாக இருக்கும், ஓப்பனிங் இருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டில்லை வச்சுருக்காரு. அதுவும் எல்லாருமே அந்த 4 பெண்களுமே இவர் மேலே பாஞ்சு விழுற மாதிரி நம்ம சொல்கிற குத்துப்பாட்டு குத்துன்னு சொன்னார் இல்லையா நம்ம இயக்குனர் செந்தில்நாதன், அதை வழிமொழிஞ்சு இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி படம் வெற்றியடைய உங்கள் ஆதரவோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை கதாநாயகனும் மரியாதையோட வந்து அதை மறுப்பு கொடுத்துட்டாரு. அவருக்கு நன்றி. ஏன்னா ஜெயாகாஷ் வந்து நான் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரும் எடுத்த உடனே வந்து கதாநாயகன் ஆயிடுறது இல்லை. சேது விக்ரம்
7 படம் தோல்வி, அதில் 6 படம் பெரிய நிறுவனங்கள். முக்தா சீனிவாசன் கம்பெனி மூண்டதே அண்ணன் சேது விக்ரம் தான். இப்படி நான் 7 பேர் வரையும் சொல்ல முடியும். அதனால் தோல்வி படங்கள் கொடுப்பது இல்லை ஓடாத படங்கள் கொடுப்பது புதிய விஷயம் இல்லை. எம்ஜிஆரே எத்தனை படத்துக்கு அப்புறம் கதைஞன் ஆனார், எல்லாருமே சிவாஜி கணேசன் பராசக்தியில் வெற்றி படம் கொடுத்த மாதிரி. அதனால் அவருக்கு இன்னமும் இளமை இருக்கிறது, இன்னமும் திறமை இருக்கிறது. அவர் தெலுங்கில் 5 படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க. மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக ஜெயகாஷுக்கு காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.